யோசிச்சு பாருங்க. அவன் எப்படி மாறி இருக்கான். சோ நம்மளுக்கே தெரியாது யார யார இறக்கி விடுறாங்கன்னு. அதனால இதுகெல்லாம் ஒண்ணுக்கும் ஆகாது. இல்ல மேடம், சொல்றது கரெக்ட். ஏன்னா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ 24ல 11% பிஜேபி வாங்குச்சு. இந்த 11% எப்படின்னா, திராவிடம் வேணாம், அதிமுக வேணாம், சீமான் பேசுற தமிழ் தேசியம் வேணாம், இது வேணாங்கிறவன் தான் நமக்கு பிஜேபி போட்டு போட்டிருக்கான். ஸோ இப்ப விஜய் பேசுறது என்ன, எல்லாத்தையும் அங்கங்க ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு கூட்டு சாதமா வச்சிருக்கிறாரு. சோ மிச்ச கட்சியோட ஓட்டெல்லாம் தான் பிரிக்க போறாங்க தவிர பிஜேபி ஓட்டு இதுல எவ்வளவு அஃபெக்ட் ஆகுங்கிறது இல்ல நம்ம ஓட்ட பிரிக்கிறதுல ஆக்சுவலி நம்மளுக்கு நியூ ஓட்டு வேணும் பாத்துக்கிடுங்க நம்ம வின் பண்றதுக்கு. அப்போ சீமான் சும்மா தமிழர் நடிச்சுக்கிட்டு அந்த சேர விட மாட்டுக்காங்க. மொத்த தமிழ்நாட்டு பீப்புளையும் ஒன்னா சேரக்கூடாதுங்கிறதுல சீமான் கண்ணும் கருத்துமா இருக்காரு. அவர் நாடாரே கிடையாது. நாடாருன்னு சொல்லி எவ்வளவு பிரிக்காரு. அடுத்த விஜய், அதாவது உங்களுக்கு சேர்ந்துட கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமா இருந்து பிரிக்கிறதுக்கு இறக்கி விட்ட ஆளுதான் விஜய். அதுவும் அந்த லயோலா நான் நீங்க அப்சர்வ் சொல்ற அந்த ஒரு பண்ணிட்டு விஷயம் கரெக்ட் தான். கரெக்ட் தான். அது இப்ப நம்ம புது ஓட்டு சைடு நம்ம இன்னும் நிறைய என்ன சொல்றது, சேம் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நிறைய ரைட் விங்கர்ஸ் இன்னும் ஒரு ஏடிஎம்கே பக்கம் இருக்காங்க. நிறைய என்ன சொல்றது, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்காங்க. ஆனா பட் ரைட் விங் மைண்ட் செட்டும் இருக்காங்க. அதே டைம்ல வந்து சொல்ற ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போன அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஓட்டு. அதை நம்ம எவ்வளவு தூரம் நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே பேசி எவ்வளவு தூரம் கன்வெர்ட் பண்ண முடியுன்றதுலதான் இருக்கு. அடுத்தது நம்மளோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஹிந்து பீப்புள் எப்படின்னா தன்னைத்தானே ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. நான் எந்த மதத்தையும் பார்க்க மாட்டேன், நான் எந்த ஜாதியும் பார்க்க மாட்டேன். ஆனா டபக்குன்னு ரிலிஜன் மாறுற ஒரே ஆளு ஹிந்து ஆளுக்கு தான். அந்த ஒரு இத நம்ம இப்ப விஜய் கிறிஸ்டின் சொல்றோமா, அந்த இரிட்டேஷன் ஹிந்து பீப்புளுக்கே வரும். என்ன ஜாதி என்ன மதம் பார்க்காங்க அப்படின்னு பெரிய இந்த நல்லவங்க போர்வேல நடிச்சுக்கிட்டாலே இதுகள்ல ஹிந்துக்கள் அதுகெல்லாம் அப்படி நினைக்கும். என்ன அப்படின்னு இரிட்டேஷன் ஆகி ஓரளவுக்கு வித்தியாசமா டிவேட் ஆவாங்க. அதுக்காக மட்டும்தான் விஜய் இந்து கிறிஸ்டின் இது வந்து இன்டர்னல். உங்களுக்கு அந்த கிஷோர் ஒருத்தர் இருக்காருல்ல பீகார்ல இருந்து திமுகவுக்கு ஐடியா கொடுக்க எத்தனை கோடி வாங்குறான். அப்ப அவன் எவ்வளவு கிரிமினலை யோசிச்சு ஆளை இறக்குவான். கொஞ்சம் யோசிங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அவன் வந்து ஓட்டுகள் பிரிகிறது வந்து ஒண்ணு திருமாவளவன் ஓட்டு, இளவட்ட இந்த விசிலடிச்சாங்குஞ்சி ஓட்டு புதுசா வர்றான்ல அவனுடைய ஓட்டும், என்ன அடுத்து சீமானுடைய ஓட்டும் தான் பிரியம். இல்ல பிஜேபியில இருந்து ஓட்டுகள் வந்து கண்டிப்பா பிரியா இல்ல நீங்க காமன் பப்ளிக் இருக்காங்கல்ல சில பேரு, அவங்க ஓட்ஸும் வந்து பார்த்தனா இந்த ஆல்டர்னேட் யாராவது வேணும்ன்றவங்க அதுல கூட கொஞ்சம் போலாம். சரியா, ஐடியாலஜிக்கலா இருக்கிறவங்க ஓட்ஸ் தான் பிரியாதே தவிர காமன் பப்ளிக் இருக்கிறவங்களது பிரியும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ மேபி மூவ் ஆவாங்க கொஞ்சம் பேரு, அவ்வளவுதான். பட் இப்போ இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அந்த கவர்மெண்ட் இந்த மதில் மேல் பூனைன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க, சில ஒரு 10% இருப்பாங்க. அவங்க தான் வந்து இப்போ எப்படி போடுவாங்க, ஒரு ஒரு பாசிட்டிவ் அவனுக்கு வந்து இது இருந்ததுன்னா அவனுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா புது ஓட்டர்ஸ் எப்படி நம்ம வந்து கெயின் பண்ண போறோம், நம்மளுக்கு இருக்கிற ஓட்டர்ஸ் போகாதுன்னு. நீங்க பேசுறது கேட்கல. ஆமா, கட் ஆயிடுச்சு. இல்ல அதான் புது ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சை பொறுத்து தான் பார்க்கணும். எப்படி இஷ்யூ யாரு எப்படி எடுக்கிறாங்க கேம்பெயின்ல பர்செப்ஷன். அதனாலதான் இப்ப அண்ணாமலை அவங்க அடிச்சது கரெக்டான அடி, தப்போ ரைட்டோ இது மாதிரி அடுத்து அடிக்கணும் ஒவ்வொருத்தரையும். இது மட்டும்தான். சீமானையும் அப்படிதான் லைட்டா கூட பாரபட்சம் பார்க்க கூடாது, அடிச்சு தள்ளிடணும் பாத்துடுங்க ஒருத்தரும் இல்லாம. அப்ப நான் மட்டும்தான் அண்ணாமலை வந்து வின் பண்ண முடியும், என்னோட ஒப்பீனியன். இல்ல அதுதான் பர்செப்ஷன் பேட்டில் தான் மேட்டர். நீங்க இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம எந்த தூரம் எவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து ஒரு பர்செப்ஷன் போறோமோ. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல ஒரு முட்டாள்தனமான ஒரு என்ன சொல்றது, இப்ப நடிகருக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது பெருசா யோசிச்சு அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு என்லைட்டன்டான சிட்டிசன்ஸ் எல்லாம் கிடையாது, புரியுதா? அவங்க ஏதோ சினிமா பார்த்துட்டு அது இதை பண்றது அது போடுறாங்க. அது அந்த கூட்டமும் இருக்க தானே செய்யுது. அதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. பரவாயில்ல. ஆனா இப்ப போற மாதிரியே வேகமா கண்டுக்காம அடிக்கிற அடியில பல்லுகள்லாம் தெரிச்சு போகணும். அப்படி அண்ணாமலை பண்றதுதான் பெஸ்ட். யாருமே அவர் நல்ல பேசுறது தப்பு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் பொருட்படுத்தாம நம்மளுக்கு எது உண்டோ அதை ஸ்ட்ராங்கா பண்ணணும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் டிஎம்கே இருக்கான். அவங்க அப்பால இருந்து
அவங்க ஃபேமிலி ஃபுல்லா டிஎம்கே. இவனும் டிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருப்பான். ஆனா இப்ப என்னடான்னா அவன் பையனுக்கு விஜய் பிடிக்குமோ அதனால இவங்க ஃபேமிலியோட விஜய் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, கொடுமை எப்படி இருக்கு பாருங்க. விஜய் மொத்த குடும்பமும் பயங்கர பிளான்டு, அங்க பயங்கர வித்தியாசம். நம்ம பேசுற எதுவும் அங்க அவன் ஃபேமிலிக்குள்ள இல்ல. அவங்க மாமா கள்ளத்தனம், அவங்க அம்மா அப்பா எல்லாம் பயங்கர பிளான்டு. பையன் சிஎம்மா வந்துடணும் அப்படிங்கிற எய்ம்ல வித்தியாசமா, ஆனா வரமாட்டான். பட் அவங்களுக்கு ஒரு நப்பாசை, ரொம்ப பணம் வந்துட்டுல. எதுவுமே கேட்கலையே. இவ்வளவு நேரம் எதுவும் கேட்கல. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நிறுத்திட்டீங்களா இல்ல? இல்ல, நான் மியூட்ல போட்டுட்டேன். யாரோ பேசுறீங்க அப்படின்னுட்டு நான் நிப்பாட்டிட்டேனே. ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன். என்னன்னா, இவங்க மொத்த குடும்பம் நடிக்குது, அதுதான் உண்மை. இதை நம்ம எதையுமே பாசிட்டிவா எடுத்துடக்கூடாது. அடிக்கணுங்கிறது தான் என்னோட ஏம். அதான் யாருமே எதிர்பார்க்கல. அண்ணாமலை அண்ணன் போய் அந்த இடுப்பு கிள்ளி அத வந்து சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இவன பிஜேபியில இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இறங்கி ஒரு கோபமா அடிப்பாருன்றது சில பேருக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அதுதான் பின்ன என்ன, உசுர கொடுத்து இந்த பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா அவன் வந்து நடுவுல வந்து டிராமான்னு சொன்னா எப்படி இருக்கும்? கோவம் வரதான் செய்யும். ஆக்சுவலா அது ஒரு நல்ல குட் சான்ஸ். அவன் வாயை கொடுத்தானா அதே புடிச்சிட்டு ஆட வேண்டியதான். அவன் ஒரு ட்வீட் போட்டான்ல, நம்ம அப்படி ஏதாவது குதர்க்கமா போடுறான் அப்படின்னா அதச்சா அந்த ரீசனை பேசிக்கா வச்சுட்டு நம்ம எதுனாலும் பண்ணலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா பாத்தீங்களா, டிஎம்கே வந்ததுல இருந்து அதிமுகல எந்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு ராஜேந்திர பாலாஜியை மட்டும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவும் புஷன் ஆயிடுச்சு. யார் மேலயும் பெருசா ஆக்ஷன் எடுக்கல. எதுவும் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சொல்றேன். இப்ப ஆதவன் வந்து விஜய் கூட சேர்ந்திருக்காங்களா, இதுக்கும் ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எலெக்ஷனோட ரொம்ப ரூபா செலவு பண்ணும்போது அது விஜய் கையில இருந்து போனா நீங்க எல்லாம் கணக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டுருவீங்க. ஆல்ரெடி ஆதவன் ரீச், சோ ஆதவன் தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கீங்க. இது கூட்டு களவாணிக. திருமாவளவன் அந்த ஆதவன் எல்லாம் கூட்டு களவாணிக விஜய்க்கு சப்போர்ட் பண்றது. நான் முடிச்சுட்டேன். அப்படிதான் நல்ல இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நான் யோசிச்சது சொன்னேன். இந்த ஆதவன் வந்து அவன் கூட சேர்ந்தது, விஜய் கூட சேர்ந்திருக்கிறதுக்கு மணி ஸ்பான்சருக்காக. ஏன்னா அந்த நேம் விஜய்க்கு வந்துடக்கூடாது. ஆதவன் ஸ்பான்சர் பண்ணா ஆல்ரெடி அவன் ரொம்ப ரிச்சு, அவனுக்கு ரொம்ப மணி இருக்கு அப்படிங்கறத பேரை பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலா அங்க விஜய் வந்து அன்லிமிட்டடா மணி வச்சிருக்கான். பிளஸ் மிஷினரி வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. ஆமா, அந்த மேக்சிமம் அவங்களோட ஒரு ஏம் வந்து இந்த கிறிஸ்டியன் பீப்புள் ஒரு வித்தியாசமான, அதாவது தமிழ்நாடே ஒரு ஆங்கிள் போகும். அதை நம்ம பேச வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்லல, பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இல்ல, ஏற்கனவே அவன் வந்து மணி சோர்ஸ் 2026 எலெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கான மணி சோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் எலெக்ஷன் பார்ட்டியே ஆரம்பிச்சிருக்கான். பிரச்சனை இல்ல. சரி, அவன் மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியும் அப்படித்தான். அனுப்பியிருக்கேன் பாருங்க, அதை பாருங்க. கண்ணால பார்த்தது நானு. அது வெல் ப்ரிப்பேர்டா இருக்கும். அது எவ்வளவு வருஷமா இருக்கானுங்க அவனுங்க கட்சி. அது டிஎம்கே விட்டுருங்க. பட் இவன் வந்து ஃபண்டிங் இப்போ
சீமான்லாம் பாருங்க, அவன் ஆனா வந்து இதை பண்றான் பெருசா கொஞ்சம். இவனுக்கு வந்தவனே எப்படி வருது பாருங்க காசு. இல்ல மார்டின் இறக்கிடுவான்ல, மாமனார் தான் செல்வாக்கு, அவ்வளவு செல்வாக்கு இருக்கானே, அந்த பிளாக் மணி பூரா வெளியே வரணுமே. வராதுக்கு முன்னாடியே அவன் சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டான்ற. கண்டிப்பா 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 ஜி. பிளாக் மணி விளையாடும். அதமே ஆதவனும் நேர்மை கிடையாது, பயங்கர தில்லுமுள்ளு. வெளிய பார்க்க, அதாவது மக்களை ஏமாத்தணும். பொது மக்கள் அண்ணாமலைக்கு சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வித்தியாசமான பிளான் போட்ட பிளான் தான் ஆதவன் விஜய். ஆதவன் விஜய் சொல்றீங்க, ஆதவனை அனுப்பி விட்டது யாரு? திருமாவளவன். அதான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், உங்களோட அடிக்கிற பிளான் மாதிரி அடிக்கிறேன். பிளான் இல்ல ஜி, ஒரு நிமிஷம். அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி நீ அழு அப்படின்ட்டு இவனை அங்க அனுப்பி விட்டு மத்த வேலையை அவன் கிளீனா பாக்குறான். இந்த வட்டம் வந்து விஜயோட திருமாவளவன் சேர்றான். கண்டிப்பா நம்மள இது கண்டிப்பா நடக்கும். அடுத்து பாருங்க, கம்யூனிஸ்ட்காரன் அங்க இங்க அது இதுன்னு ரூபாய் கம்மியா கொடுத்தோன்னு அங்க ஓடுவான். கடைசியில் நடக்க போறதுதான். அதே மாதிரி நம்ம சைட்ல சம்டைம் நீங்க எல்லாம் பேசுறீங்க அந்த கூட்டா கொலாபரேஷன் ஏடிஎம்கே வித் பிஜேபி. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிறது கிடையாது, அங்க பெரிய பெரிய தலை இருக்குல்ல, அந்த தலையை மட்டும் செப்பரேட் பண்ணி பிஜேபிக்கு கூட சேர்த்துக்கலாம். அப்பவும் நம்மளுக்கு நல்லதுதான். அந்த 2 இலை இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டா கரெக்ட் ஆயிடும். அதுக்குத்தான் செங்கோட்டையன் இப்ப ஆக்ஷன் எடுத்துக்கிறது. ஆனா பொதுமக்கள் பாவம், அவங்க எல்லாமே ரொம்ப நல்லதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் அவங்கள குழப்பறக்குன்னே நீங்க நேத்து கூட டிஸ்கஸ் பண்ணீங்க தெரியுமா, தெளிவா சொல்யூஷன் கொடுக்கணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். அந்த ஒரு இதுதான். ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்கிற மாதிரி, உண்மையிலே சொல்றேன், நீங்க எந்த பொதுமக்கிட்ட கேட்டாலும் அண்ணாமலையை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஓட்டு போடுற டைம்ல எங்க ஆகுதுன்னா, நீங்களாம் நினைப்பீங்க மணின்னு, அது மணி கிடையாது. இது மாதிரி கன்ஃபியூஷன் ஆக்குறதுக்கு அங்கங்க ஆள் வச்சிருக்காங்க. அவங்க வேலை நல்லது செய்யறது கிடையாது, மக்களை குழப்பி வித்தியாசமா கொண்டு போறது. பாருங்களேன், நேத்து கூட ஒரு ஆளு நம்மளோட ஸ்பேஸ்ல என்டிகேன்னு சொல்லிக்கிட்டு வல்கரா பேசினார்ல, மாரி தமிழன். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மாரி தமிழன் பேசினது சீமானுக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒண்ணு சொல்லிட்டு நான் க்ளோஸ் இந்த மியூட்ல போடுறேன். எனக்கு தோணுது சீமானுக்கும் கருணாநிதிக்கும் ஒரு வித்தியாசம் தான், அவர் கட்டிட்டு வச்சிருக்காரு, இவர் கட்டாம வச்சிருக்காரு. ஓ நோ. 2க்கும் 3. ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவன் வந்து என்ன சொல்றது, ஓட்ட வாங்கிட்டே தானே இருக்கான். அவன் பர்சனல் லைஃப் நம்ம என்னதான் பேசினாலும் உண்மையிலே தெரியாது, தமிழ்நாடு பார்த்து உண்மையிலே சீமானோட இந்த தமிழ்நாடு தில்லுமுள்ளு தெரியாது கிராமத்துல எல்லாம். சரிங்க, கருணாநிதியோட தில்லுமுள்ளு தெரியும்ல, அப்புறம் ஏன் வந்து அவனுக்கு ஓட்டு போட்டாங்க? ஒரு டைமுக்கு மேல அது இரலவெண்டா போயிடும். கட்டிட்டாங்க. நம்ம இதுல 7 கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ப்ராப்பரா வச்சுட்டாங்க. அதனாலதான் அவர் கெட்டவே செஞ்சாரு 3வது பொண்ணை, இல்லாட்டி கட்டியிருக்க மாட்டாரு. நல்லா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஓட்ல எலெக்ஷன்ல வின் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் 3வது கல்யாணம் பண்ணாரு. சீர்திருத்த மேரேஜ். அவர் பண்ணலைன்னா அந்த வாட்டி அவர் தோத்துருப்பாராம். இது வந்து நான் புக்ல அங்கங்க படிச்சது, அதான் சொல்றேன். இல்ல, இதுல மெயினா என்னன்னா, இந்த மீடியா வச்சுதான் பாதி மக்களை ஏமாத்துறாங்க. சன் டிவி இதெல்லாம் வச்சு எல்லாரையும் அந்த நியூஸ் பார்க்க வச்சு, நீங்க ஒரு பக்கத்தோட நியூஸ் மட்டும் நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, உண்மை, அதுவும் உண்மைதான். நிறைய பேர் டிவி பாக்குறாங்க, இது பாக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது நிறைய பேர் அந்த சீரியலாக பார்ப்பாங்க. இப்போ புதுசா இருக்கிறவங்க வேணா இந்த விஜய் தமிழ், விஜய் டிவி இதெல்லாம் பார்க்க. ஆனா விஜய் டிவியும் கிரிப்டோ இதுதான் பண்ணுவான் அவங்களுக்கு. இப்பயாவது கொஞ்சம் வருது. இதுக்கு முன்னாடி சன் டிவிலாம் என்ன பண்ணுவாங்க, அவன் சீரியல் நடப்பட்டு வந்து ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கும். ஒரு பக்கத்துக்கு டிஎம்கே பத்தி தான் இருக்கும். பிஎம் மோடி பண்றது எதுவுமே இருக்காது, பாசிட்டிவ்னஸே இருக்காது.
அப்ப அவனுக்கு எப்படிதான் வந்து தெரியும்? வெளியில தேடி போனாலும் அவனும் வந்து ப்ரொபகண்டா தான் பண்ணாங்க. அவனுக்கு பாசிட்டிவ் விஷயம் போய் சேராத போது அவங்க வந்து நீங்க நிறைய பேப்பர் வாங்கி படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மி. பேப்பர்லயும் வந்து சரி. ஸோ மக்கள் போய் வெளில பெருசா இதாகாதவங்களுக்கு தெரியாது. புரியுதா? இந்த மாதிரி இப்ப டெய்லி கொலை கொலை நடக்குதுன்றது வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரிஞ்சிடும்? நியூஸா படிக்கணும், நம்ம நாட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க தான் அதை பத்தி தெரியாதவங்க என்டர்டைன்மெண்ட் அப்படி இப்படின்னு அது ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க வெளியில. இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்காரு, இதை நடு ரோட்ல வச்சு கொலை பண்றாங்க. அத வந்து எத்தனை இதுல வந்து எத்தனை பேர் தெரிஞ்சிருப்ப? இப்ப சில ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. சில பேர் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா வாட்ஸ்அப்ல அப்படி எல்லாம் போது ஏதாவது வரும், அவ்வளவுதான். மற்றபடி என்டர்டைன்மெண்ட் இருக்கிற ஒரு கூட்டம் பயங்கரமா இருக்குது. அதுக்கு நாட்டு நடப்பே தெரியாது. அது இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டாங்க. அவங்க இங்க போறது அவங்களுடைய பர்சனல் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் நியூஸ் தான் போய் சேரும். அப்புறம் ஒரு டவுட். ஆக்சுவலி சவுக்கு வந்து அந்த தொழிலாளர்களுக்கு நல்லதுக்காக தான் பேசியிருக்கான் வீடியோ, எதுவும் நெகட்டிவா பேசல. ஆனாலும் அதை தூண்டி விட்டு இந்த எலெக்ஷன் இந்த வரப்போகுது ஒரு மாதிரி எங்களை நல்லது லைட்டா வெளியே வந்தாலும் அதுமே அந்த மாதிரி செல்வமா அந்த காங்கிரஸ் மேல போட்டது. ஆனா சப்போர்ட் வந்து இதுல டிஎம்கே தான். இப்ப காங்கிரஸும் டிஎம்கே தானே அங்க ஜாயிண்ட் தமிழ்நாட்டுல. ரெண்டு பேரும் சேர்ந்தது தானே. அப்படி ஒன்னும் அவங்க அத்துக்கிட்டு இல்லைல்ல காங்கிரஸும் டிஎம்கேவும். கேக்குதா? ஹலோ, கேக்குது சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேருமே இதுவும் ஏன் சவுக்கு சங்கர்னா இவனுக்கே இப்படி செய்ய முடியுதுன்னா சாதாரண ஆட்கள் பயப்படுவாங்கல்ல ரொம்ப. நீங்க சொன்னது நேத்து உண்மையிலே ஒருத்தங்க சொன்னாங்க, யாரு சொன்னாங்கன்னு தெரியல, உண்மையிலே அது பயத்தை தூண்டதுதான். ஆனா கொலை, பிஜேபி ஆட்கள் எல்லாம் வெட்டி கொள்றது இதெல்லாமே இல்லைங்க. அதெல்லாம் அவன் எப்படி பண்ணிருக்கான், அவன் பேசினது இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அதுக்குள்ள நான் டிபேட் பண்ணவே விரும்பல. சரிங்களா? ஆனா ஒன் வேர்ட்ல என்னன்னா அப்போசிஷனை சைலண்ட் ஆகுறானுங்க இதெல்லாம் பண்ணி. வேற எதுவும் இல்லை. இத பண்ணா இன்னொருத்தர் யாருமே வெளில வர மாட்டாங்க, இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. இல்ல சவுக்கு வந்து வார்த்தை வந்து விட்டுட்டான், விடலன்னு சொல்ல முடியாது. அதான் வேலை பார்க்கறவங்க தண்ணி அடிச்சுட்டு அவன் ரொம்ப கெட்டவன் தான், அவன் ரொம்ப நல்லவன் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல இருந்து அவன் என்னோட வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன். அவனெல்லாம் ஜெயில பெர்மனண்டாவே வெளியே விடக்கூடாது. அவன் பேசின பேச்சு இல்ல. இவன் வந்து இவங்க என்ன போயிருக்கவன் என்ன செஞ்சிருக்கணும், டைரக்டா அவனை பாத்துக்கணும். அவங்க அம்மா பாவம் வயசானவங்க என்ன செய்வாங்க, அது தப்பு இல்லையா? அதாவது ஒருத்தங்க செஞ்சா அதை அனுபவிக்கணும். இல்ல இது நீங்க அவுட்ரேஜ் வந்து ஸ்பான்டினியஸா இருந்தா பரவாயில்லங்க. சரியா? இப்போ யாரும் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பண்றீங்கன்னா கூட அந்த கோவம் அது வந்து இது பண்ணிக்கலாம். இவனுக்கு ஷூட்டிங் தானே வந்திருக்காங்க போய். ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் அவனை தெருவுக்கு கொண்டு வரதான். ஆல்ரெடி அவன் வீடு சீல் வச்சாச்சு. அடுத்தவன் லாஸ்ட் 1 மந்தாவே எங்கேயோ தான் தங்கி ஹோட்டல்ல தான் தங்கி இருந்திருக்கான் 1 மந்த். இந்த வீடு ரீசெண்டா தான் வந்திருக்கான். சோ இவன் வந்து தெருவா ஒண்ணு இல்லாம போகணும், அவன் பேசிடக்கூடாது. ஏன்னா இவன் இப்ப கொஞ்சம் அகெயின்ஸ்டா பேசுறான்ல டிஎம்கேக்கு. இப்போ கொஞ்சம் நாளா அத வந்து வருமா டார்கெட் பண்றாங்க. அவங்க இதுவா இருக்கானு அவனுக்கு அது கூடயே இருக்கிறவன் பேசினாலும் அப்பதான்
பட் இப்போ பிஜேபி ஆட்க வந்து கொஞ்சம் நல்லா நல்லா வித்தியாசமா நல்லா ஆக்டிவா இருக்காங்க. கொஞ்சம் பட் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி வரணும். ரொம்ப அந்த வேர்ட்ஸ் பிஹேவியர் ஒரு அடி அடிச்சா 3 அடி திருப்பி அடிக்கணும். நாங்க நிம்மல எனக்கு ப்ராப்ளம் உண்டாக்கிடுவீங்க போல டெரரிஸ்ட்ன்றீங்க. ஆக்டிவா சொன்னேன். டெரரிஸ்ட் மீன்ஸ் அகைன்ஸ்ட் சம்திங் நோ, நான் அதை சொல்ல வரல. ஆக்டிவ், அதாவது நம்ம எதுனாலும் செய்யணும், பயப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்ல வந்தேன். ஜி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பேச்சுக்கு சொல்றேன். பேச்சு அதான் மீட்டிங்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்டிங் புரிஞ்சுக்காம நான் சொல்லலைங்க. நீங்க யாராவது ரெக்கார்ட் பண்றவங்க அந்த பர்டிகுலர் கிளிப்பை மட்டும் போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வெளி உலகம்னா இந்த நடக்குதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். வேற எதுவும் அது உண்மை, நீங்க சொன்னது உண்மையான விஷயம். இதுல அண்ணாமலைஜி ஒண்ணு, ராமஸ்ரீனிவாசன் ஒண்ணு, அக்கா ஒண்ணு, இது மாதிரி பேச்சுல அடிமட்டத்துல இருந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, சிறப்பா பேசுறவங்க இருந்தா இதை விட நல்லா சூப்பரா இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஆமா ஆமா, அததான் சொல்ல வந்தேன். அப்படி கிளாரிஃபை பண்ணாதான் ஓஸ்டுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஹலோ ஹலோ சரிங்களா? சரியா கேட்கலையே. ஜி பேசுறது வந்து வாய்ஸ் கேட்கல, இல்லாட்டி போன்ல பேசுறீங்களா யாரும்? ஆமா, அவரு வெளியே வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மியூட்டா போட்டார். மியூட்டா போட்டார். நீங்க பேசுங்க. அவ்வளவுதான். நீங்க நல்லா பண்றீங்க. உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் போடும். 20 அப் டு எலெக்ஷன் நல்லா இருக்கும். ஒவ்வொரு அந்த ரொம்ப அந்த ரூட் வில்லேஜ் வரைக்கும் இது மாதிரி போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் எல்லா சத்தியவஞ்சரம் ஒருத்தருமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ இருக்கிறாங்க பொதுமக்கள், அவங்கள நம்ம குரலாம் சொல்லக்கூடாது, பட் அவங்க காதை லிசன் பண்ற அளவுல போனோம். அதுதான் நல்லா இருக்கும். அதுதான், நீங்க மக்களை குறை சொல்லி ஒண்ணுமே ஆக போதில்ல. அந்த மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆனோம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள குறை சொல்லணும் பண்ணி ஒரு யூஸா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கிளப் ஹவுஸ்ல இதே குரூப் ஜானி பாய் எல்லாமே இருந்தாங்க. இதே மாதிரிதான் அரசியல் பழகம்ட்டு அடுத்து இன்னொரு 2-3 குரூப் வச்சிருந்தாங்க. இதை விட சிறப்பா இருந்தது. அதுல இது நடந்துட்டு தானே இருக்கு. அண்ணாமலைஜி வந்த உடனே இந்த வார் ரூம் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கிளப் ஹவுஸ் ஓடுதா?